தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் டெல்லி வந்திருப்பதனுடைய பின்னணியில இது வெறும் வழக்கு விசாரணை அப்படின்னு மட்டும்தான் பார்க்கணுமா, இதுல அரசியல் ஆலோசனையும் இருக்கா? வெறும் வழக்கு விசாரணை மட்டுமே இருந்திருந்தால் ஜனவரி மாதத்துல முதல் வாரமும் இரண்டாவது வாரமும் விசாரிக்கப்பட்ட விஜய் பிப்ரவரி மாதம் எந்த விசாரணையும் இல்லாமல் திடீரென மார்ச் மாதத்தில் தற்போது மீண்டும் விசாரணை கலைக்கப்பட்டிருப்பது. இதில் அரசியல் இருக்கிறது, அரசியல் இல்லை என்று எல்லாம் சொல்ல முடியாது. பட் டெல்லியில வரவழைத்து விசாரிக்கப்பட வேண்டியது அது தவறா, சட்டப்படி அது புறம்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிபிஐக்கு அதுக்கான முழு அதிகாரமும் இருக்கிறது. ஏன்னா இந்த வழக்கை பதிவு செய்திருப்பது ஆன்டி கரப்ஷன் டூ ஹெட்குவார்டர்ஸ் ஆன்டி கரப்ஷன் ஹெட்குவார்டர்ஸ் யூனிட் 2 கேஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஆல் இந்தியா ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிறது. இரண்டாவது, அவர்களுடைய ஆபீஸ் ஹெட்குவார்டர்ஸ் டெல்லியில இருப்பதன் காரணமாக அவரை டெல்லி வரவழைத்து விசாரிக்கிறார்கள். ஆனால் விஜய் தரப்பில் சென்னையில் நான் ஆஜராக தயாராக இருக்கிறேன், மற்ற அரசியல் நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கிறது, எனவே நான் சென்னையில் ஆஜராகிறேன் என்ற ஒரு கோரிக்கையை வைத்த போது அந்த கோரிக்கையை நிராகரித்திருப்பதும், அதே போல விஜய் சார்பில் 15 நாள் அவகாசம் கேட்டபோது இல்லை, நீங்கள் இன்றைய தினம் அதாவது 15ஆம் தேதி வர வேண்டும் என அழைத்திருப்பதும் இதில் அரசியல் இருப்பதாகத்தான் என்னுடைய கருத்து.